வாக்குத்தத்தம் உன்னுடையது. அன்பு பிள்ளையே, நான் உன்னை அதிகமாய் நேசிக்கிறேன். நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். உன்னுடைய வாழ்க்கை எனக்கு முக்கியம். நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும், சமாதானமாக இருக்க வேண்டும், ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும். இதுதான் என்னுடைய விருப்பம். பாவத்தின் விளைவாக உன் வாழ்க்கையில் வந்த எல்லா வேதனைகளுக்கும் தீர்வு என்னிடம் உண்டு. நான் தான் உன்னை விடுதலையாக்குபவர். ஆகவேதான் என்னுடைய மேன்மை எல்லாவற்றையும் விட்டு உனக்காக நான் இந்த உலகத்தில் மனிதனாக வந்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது வியாதியில் இருந்த மக்களுக்கு சுகம் கொடுத்தேன், மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினேன், பலவீனமானவர்களை பலப்படுத்தினேன், பிசாசின் பிடியில் இருந்த மக்களை விடுதலையாக்கினேன். கடைசியாக உனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை ஏற்றுக்கொண்டு உனக்காக கல்வாரியில் என்னையே பலியாக ஒப்பு கொடுத்தேன். உன்னுடைய பலவீனங்களை சிலுவையில் சுமந்து தீர்த்து உன்னுடைய நோய்களை மாற்றினேன். ஆகவே இந்த நாளிலும் நீ என்னை நம்பி என்னிடத்தில் வந்து உன் பாவங்களை அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள். நான் உன்னுடைய சாபங்களை மாற்றி வியாதிகளை குணமாக்கி உனக்கு சமாதானம் தருவேன். இன்றைக்கு நீ சமாதானமாய் இருப்பாய். நான் உன்னோடு கூட இருப்பேன், பயப்படாதே. ஆதார வசனம், அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். மத்தேயு 8:17.